ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பசங்களுக்கு 8 மாதத்துலேயோ 1 வயசுலேயோ குலதெய்வம் கோயில்லையோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கோயிலில் இந்த மாதிரி மொட்டை அடிப்போம். ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம வீட்டில் அஸ் அ மதராக நம்ம எப்படி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத, என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் நம்ம எடுத்து வைக்கக்கூடியது கை விசிறி தான். இப்போ ஆன்லைனில் ஃபேன்லாம் வந்திருக்கு, நீங்கள் அது கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஃபார்முலா மில்க் இருந்தால் நீங்கள் வெந்நீர் ஊற்றி நீங்கள் பவுட்ரை தனியாக பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பேம்பர்ஸோ இல்லை பேண்டிஸோ பாப்பாவுக்கு ரொம்ப முக்கியம், அது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டவல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டவல் பாப்பா குளிப்பாட்டினோடனே துவட்டுறதுக்கு, இன்னொன்று தாய்மாமா மடியிலையோ இல்லை பாட்டியோ சித்தியோ அவங்க மடியில் பாப்பா உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி டவலை விரித்து உட்கார வச்சிங்கன்னா அந்த மொட்டையடிக்கிற ஹேர்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாப்பாவை தரையில் உட்கார வைக்கிறதா இருந்தாலும் டவல் விரிச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் நம்ம மொட்டையடிச்ச உடனே பாப்பாவுக்கு போடுவோம் இல்லையா, அது அடிஷ்னலாக ஒரு நார்மல் ட்ரெஸ் 1-2 எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறமா பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள குளிப்பாட்டின உடனே நம்ம பவுட்ரு அடிப்போம். அதுக்காக பவுட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சீப் எடுத்து வச்சுக்கோங்க. சீப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவுக்கு 2 குடுமி போட்டு அழகாக 2 செண்டோ 1 செண்டோ போட்டு அதில் குட்டியாக கொஞ்சமாக பூவை சுற்றி நம்ம மொட்டை அடித்தோன்னா நமக்கு கொஞ்சம் பார்க்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நமக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். குளிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணணும், மை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப அழுகுவாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிளேடு நியூ பிளேடாக நீங்கள் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா அவங்களே வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு சைடு பார்த்திங்கன்னா, தாய்மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். தாய்மாமா இல்லாதவங்க சித்தி பாட்டி இந்த மாதிரி உட்கார வைப்பாங்க. மொட்டை அடிக்கும் போது குழந்தைய ரொம்ப போட்டு புஷ் பண்ணிடாதீங்க. கூட்டமாக வச்சு அமுக்கிட்டிங்கன்னா அந்த பயத்துலேயே பாப்பா ரொம்ப அழுகுவாங்க. கொஞ்சம் காத்தோட்டமாக ஃப்ரீயாக 1 பேர் 2 பேர் மட்டும் நின்று மொட்டை அடிச்சிடலாம். ஒரு சில பேர் குலதெய்வம் கோயிலில் போய் ஃபஸ்ட்டு மொட்டை அடிப்பாங்க, ஒரு சில பேர் உள்ளூர் கோயிலில் போய் அடிப்பாங்க. எங்கே அடித்தாலும் குழந்தைய குளத்து தண்ணியில் குளிப்பாட்டாமல் நம்ம மினரல் வாட்டர் மாதிரி வாங்கிட்டு போய் அந்த தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டினா நமக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். சளி எதுவும் பிடிக்காமல் ஃப்ரீயாக நம்ம பாப்பாவை சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கலாம். இதில் மொட்டை அடிக்கிற திங்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். பசங்களுக்கு நாளே நீங்களாம் ஒரு பேக்கில் இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அங்கே போனோடனே நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கேட்குறப்ப டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து கொடுத்துடலாம். நமக்கும் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். இது என்னோடய பாப்பா தான். மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்திருந்தப்போ எடுத்த பிக்சர். இந்த வீடியோ நியூ மாம்க்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.